வணக்கம். இதழினியல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, மீன் இல்லாம மீன் குழம்பு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முட்டை இல்லாம முட்டை கிரேவி பண்ண போறோம். நம்ம எப்படி எல்லாரும் ஏமாத்த முடியணுமோ அந்த மாதிரிலாம் ஏமாத்தலாம். இந்த மாதிரிலாம் வச்சு சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நம்ம செய்ய போறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முட்டை கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். அதில் முக்கியமாக முட்டை செய்யறதுக்கு தேவையான பொருள். முட்டை செய்யறதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். மேகி மசாலா ரெடிமேட் கடையிலேயே கிடைக்கும், அந்த மேகி மசாலா ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு உடச்ச கடலை எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள். இதெல்லாம் முட்டை செய்யறதுக்கு. நம்ம அடுத்து முட்டை கிரேவிக்கு 2 பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், தாளிக்க கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு. மசாலா 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ நம்ம முட்டையை முதல்ல தயார் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முட்டையில் இருக்கிற மஞ்சளை செய்ய போகிறோம். மஞ்சள் செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சத 1 கப் உடச்ச கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம மைய பவுடர் போல் அரைச்சிட்டு வந்துடலாம். உடச்சக்கல்ல நல்லா மழை அரைச்சி எடுத்தாச்சு. எவ்வளோ மழை இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு கிணத்துல மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நான் மஞ்சள் கலரில் இருக்கணும்ல, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. ஏன்னா இந்த உள்ள மசாலாக்குள்ளே உப்பு இருக்கணும் இல்லையா, முட்டைக்குள்ளே ஊறி இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எடுத்து வச்சுருந்தேன் மேகி மசாலாவில் ஒரு பாதி சேர்த்துக்கிறேன். பாதி கூட இல்லை, 1/4 தான் சேர்த்துக்கிறேன், போதும். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். திக்கா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இங்கே பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. அப்படியே மஞ்சள் கரு மாதிரியே இருக்குது பாருங்கள் கலர் பார்க்கறதுக்கு. உடச்சக்கல்ல போடுறதுனால டேஸ்ட்டும் கொஞ்சம் அதே போலவே இருக்கும் நல்லாவே. இப்போ இதை நம்ம மஞ்சள் கரு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எடுத்து நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சா. இப்போ இதே போலவே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வெள்ளைக்கரு செய்யறதுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம பிசைஞ்ச மாவில் 9 மஞ்சள் கரு வந்திருக்கு. இது பாருங்கள், அப்படியே ஒரிஜினல் மஞ்சள் கரு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. கையில் பிடிக்கிறதுமே அதே போலவே இருக்குது, சூப்பராக வந்துருச்சு. இப்போ அடுத்து வெள்ளை செய்யலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து வச்சு இந்த பன்னீரை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மிக்ஸி ஜார் தான், கழுவில் நான் அதிலேயே போட்டு இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் மறுபடியும். பாருங்க, நம்ம போட்ட பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக எப்படி மெத்துன்னு அரைஞ்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி அரைச்சிடலாம். இதை இப்போ ஓர வச்சிடலாம். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு 2 எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு உருளைக்கிழங்கு, இதை இந்த மாதிரி துருவர் வச்சு துருவிக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே கூட வேணா போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் நான் இப்படி துருவி போட்டால் தான் கொஞ்சம் நல்லா திக்காக நிற்கும் முட்டை. அதில் அரைச்சிட்டா கொஞ்சம் நிறைய பவுடர் சேர்க்குற மாதிரி தோணும். இப்படின்னா நம்மளுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதனால தான். சரிங்களா, இது எல்லாத்தையும் துருவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி துருவிட்டு இதை ஒரு வாட்டி கையை வச்சு ஒரு வாட்டி மசிச்சிக்கலாம். ஏன்னா அந்த நீட்டாக இருந்துச்சு இல்லை, அது இருக்காது நம்ம கையில் மசிச்சிட்டோம்னா. மசியலையே மசிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மிக்சியில் முட்டை போட்டு அரைச்சா ஒரு மாதிரி ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும், ஜாம் மாதிரி ஆகிடும். அது எனக்கு பிடிக்கல. இப்படி செஞ்சால் தான் எனக்கு பிடிக்குது. அதனால் இப்போ இதை நல்லா நம்ம மசிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பன்னீரையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெள்ளை முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு திட்டமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒன்று போல் தண்ணி தேவைப்படாது. ஏன்னா உருளைக்கிழங்கு பன்னீர் இதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக தான் இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வெள்ளை கலரும் நல்லா சாஃப்டாக எவ்வளோ ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்கள். மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கும் இப்போ நம்ம முட்டையை ஸ்டஃப்பிங் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ்க்கு ஒரு புடி எடுத்துக்கிறேன் நான். உருண்டையை வெள்ளை கலரை எடுத்து நல்லா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அந்த விரிசல் இல்லாத அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்க்கும் போது கரெக்டாக செய்கிறோம். இப்போ இதை நல்லா தட்டிக்கலாம் நம்ம கையிலேயே. உங்களுக்கு கையில் சரியாக வரலன்னா எண்ணெய் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ இந்த மாதிரி தட்டினை சுற்றி வீடுலாம் வருது அப்படிலாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் கரெக்டாக வந்துடும். இப்போ மஞ்சள் கலரை உள்ளே வச்சுக்கலாம். வச்சு ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா பொறுமையாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே கையில் முதல்ல பால்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான முட்டை இது. நம்ம வந்து இனிமேல் கோழியை பிடிச்சி முட்டை போடணும், கடைக்கு போய் முட்டை வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் திடீர்னு முட்டை வேணுன்னா நம்ம வீட்லேயே செயற்கை முட்டையை தயார் பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஈஸியாக முட்டை நம்மளே ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஷேப் நான் முன்ன பின்ன கரெக்டாக வைக்கலன்னா கோச்சிக்காதீங்க, நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முட்டை ஷேப் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச முட்டை ஷேப் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா பண்ணியிருக்கிறேன்னா எப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே போலவே எல்லா முட்டையும் தயார் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம முட்டை தயாரிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக ஷேப்பு அழகாக பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? நாங்கள் வந்து சைவ பிள்ளை, ஐயங்கார், நாங்களாம் முட்டை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா நம்ம முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லுவாங்க. முட்டையில் இருக்கிற அந்த அளவுக்கு ப்ரோட்டீனும் இதுலேயும் இருக்குது. உள்ளே போட்டிருக்கிறது பொட்டுக்கடலையிலும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. மேலே போட்டிருக்கிறது பன்னீர். நம்ம பன்னீர் உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கோம். அதுலேயுமே பன்னீர்லேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஏன்னா அந்த முட்டைக்கு ஒரிஜினல் முட்டை ஈக்குவலான நம்ம செயற்கை முட்டையிலேயே சத்துக்கள் இருக்கு. அதனால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எல்லாரும். இப்போ இதை வந்து நம்ம சுடுதண்ணியில போட்டு வேக வைக்கணும். எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முட்டையை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு நான் கடாயில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த தண்ணி கொதிக்கும் போதே ஒரு 2 கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் மேலே கொஞ்சமாக. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டையை அதில் போட்டு வேக வச்சு எடுக்கலாம். நம்ம வச்ச தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த முட்டையை இந்த தண்ணிக்குள்ளே இறக்கிக்கலாம் ஒன்று ஒன்றா. ஸ்டவ் பெருசாகவே இருக்கட்டும், நல்லா ஸ்லோ பண்ணிடாதீங்க. பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா இது வேகட்டும். வேகிற வரைக்கும் கரண்டி விட்டு கலர வேணாம். வெந்து மேலே மிதக்குள்ள அப்போ எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள் நம்ம போட்ட முட்டைலாம் நல்லா மேலே மிதக்கிக்கிட்டு வந்துருச்சு பாருங்கள். வெந்துருச்சு. விதக்கிக்கிட்டு வந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உடையெல்லாம் இல்லை பாருங்கள். நம்ம பன்னீர் வந்து போட்டிருக்கிறதுனால தண்ணி கலர் மாறும். எப்போவுமே நம்ம பன்னீர் கழுவுனா கூட தண்ணியில் போட்டால் கலர் மாறதானே செய்யும். அந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க முட்டையை நல்லா எடுத்துட்டேன் நான் தண்ணியிலேருந்து. இது நல்லா ஆற வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இதை நம்ம வேக வச்சு தான் போடணும்னு இல்லை. நான் வந்து வேக வச்சு போடுறேன் எண்ணெய் யூஸ் பண்ணதுனால. நீங்கள் வந்து முட்டை ஷேப் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சியும் எடுத்துக்கலாம். நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடும் மேலே, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் குடிக்கும். நான் எண்ணெய் இல்லாமல் குடிக்கிறதுக்காக அவிச்சு போடுறேன். சரிங்களா? இப்போ முட்டை கிரேவி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் அதே மிக்சி ஜார்லேயே வந்து எடுத்து வச்சுருக்க 2 வெங்காயத்தை போட போகிறேன். அரைக்கிறது தான் போகிறேன். அரைச்சிட்டு தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பெருசாகவே போட்டுக்கலாம் அரைக்கிறதுனால. ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இது நம்ம ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கூடவுமே இதை சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா பசங்களுக்கு ரொம்ப விரும்பி கேட்பாங்க அடுத்தடுத்து. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் வெங்காயத்தை அரைச்சிட்டேன். இப்போ இதே மாதிரியே தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் தக்காளியுமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தொக்கு தாளிக்க ஆரம்பிச்சிக்கலாம். தொக்குக்கு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு ஸ்டாரு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலையை 2 கிள்ளி போட்டிருக்கேன். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் இது வதங்கினதும் அரைச்சி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா வெங்காயத்தை, அதை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றின வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்கு. இப்போ இது மேலேயே வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான். இதையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது மேலே தெரிக்கும். அதனால இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். அரைச்சிட்டு எப்போவுமே நம்ம பேஸ்ட்டு செய்யும் போது மேலெல்லாம் தெரிக்கும், கிச்சனில் அழுக்காகும். அதனால நான் மூடி வச்சிருக்கேன். மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் அதை செவருட்டோம். அப்புறம் தக்காளி ஊற்றலாம். திறந்து பார்க்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூள், மசாலா எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம். தக்காளி ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த மசாலாவை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து மேலே நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அந்த எண்ணெயில் வதக்கிக்கிட்டு மிளகாத்தூள் கலர் நல்லா ஜம்முன்னு வரும். இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் தக்காளி போட்டுட்டு வதக்கினீங்கனாலும் வரும். ஆனால் அந்த அளவுக்கு நல்லா வராது. இப்படி போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதையும்
நம்ம ஊற்றின தக்காளியும் ஒரு வதக்கியாச்சு நல்லா. இப்போ மிக்சியை கழுவி ஒரு அரை டம்ளர் தண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு சேர்த்து இதை நல்லா மூடி போட்டு எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்து கொதிக்க வைக்கலாம். சரிங்களா? நல்லா இந்த மசாலா பச்சை வாசனைலாம் போகணும். தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, போய் நல்லா கலர் மாதிரி செவந்து வரும் எண்ணெய் திரிஞ்சு மேலே. அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்ப. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜம்முன்னு சுண்டி எண்ணெய்லாம் மிதக்கிக்கிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஜம்முன்னு நல்லா திக்காயிடுச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த கிரேவி இன்னும் டேஸ்ட்டு நல்லா ஜம்முன்னு எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு. சக்கரை மெல்ட் ஆனவுடனே நம்ம முட்டையை இதில் இறக்கலாம். முட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் முட்டை ஆறினோடனே எப்படி ஆயிடுச்சு. நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வேக வச்சு எடுக்கும்போது பொலன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் பயப்பட வேண்டாம். நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆற வச்சிங்கன்னா நல்லா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம சக்கரை கரைஞ்சிச்சு. இது உள்ளே சேர்த்துக்கலாம் முட்டையும். நீங்கள் இப்படி முழுசாகவும் சேர்த்துக்கலாம். வேணுன்னா 2 துண்டை அரிஞ்சு கூட சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நான் முழுசாக சேர்த்துக்கிறேன். 2 அரிஞ்சு உங்களுக்காக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சா. இப்போ அரிஞ்சதையும் இது உள்ள சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி ஜம்முன்னு. இங்கே பாருங்கள் இன்னும் ஒன்று அரிஞ்சிருக்கேன். இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம குழம்பு கிரேவியில் கொஞ்சம் மேலே முட்டு ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் இதை கொதிக்க வைக்கலாம். முட்டையில் இருக்கிற இந்த குழம்பெல்லாம் முட்டைக்குள்ளே இறங்கி நல்லா கிரேவி இன்னும் ஒன்று போல் சேர்ந்து கொதிக்கட்டும். ஸ்டவ் பெருசாக வைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்க நம்ம மூடி வச்சிருந்த குழம்பு நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. முட்டையும் நல்லா இதோட சேர்ந்து இந்த கிரேவியோட நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்க பாதியாக போட்ட முட்டை கூட பாருங்க கரையில் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதான். நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு முட்டையே போடாமல் ஒரு முட்டை கிரேவி தயார் பண்ணியாச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை தூவிக்கிறேன். அவ்வளோதான். ஈஸியாக முட்டையே இல்லாமல் செய்வ முட்டை கிரேவி பண்ணியாச்சு. இதேமாரி கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.